குவைத்துல பல வருடமா பணிபுரியக்கூடிய ஒரு நாகர்கோவில் கிளினிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. பல வருடமா அங்க பணிபுரியறனால நின்னே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் பிளஸ் டிரைவிங் வேலை செய்யறனால கடுமையான கால் பாதிப்புக்குள்ளான நிலைமையில தான் சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. காலையில தூங்கி எந்திரிக்கும் போது கடுமையான வலி வேதனை, கால் அந்த முட்டுக்கு பின்பகுதி அந்த காப்ஸ் கால் மடங்கி விரிக்கக்கூடிய பகுதியிலிருந்து கீழே கெண்ட சதை வரைக்கும் கடுமையான வலி, ஒரு இறுக்கம். பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது சில மணி நேரங்கள் அவங்களால எந்திரிக்கவே முடியாம பெட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணும் போது அந்த தசையெல்லாம் தளர்ந்து மறுபடியும் எந்திரிச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில மணி நேரங்கள் ரொம்ப உட்காந்து ஒரு நோயாளி மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும். அவங்களுக்கு சிகிச்சைக்கு வந்த உடனே அவங்களுக்கு பெட்ல வச்சு அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கால் முழுக்க உள்ளுக்குள்ள மைக்ரோ பிளட் கிளாட் என்று சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயினுடைய ஒரு வகை தான் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இரண்டாவது பிரச்சனை கால் முழுக்க வாத நீர்னு சொல்லக்கூடிய அந்த வாத சேட்டையினால் பாதிக்கப்பட்டு கால் உள்ளுக்குள்ள வாத நீர் கோர்த்து இருந்தது. பல வருடமா நின்று வேலை செஞ்சனால அந்த மசிலும் ரொம்ப ஸ்டிஃபா ஒரு இறுக்கமான நிலைமையில ரத்த ஓட்டம் இல்லாம கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது. இவங்க குவைத்தில் இருக்கும் போதே பல மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டாங்க, பிளட் டெஸ்ட்கள் பண்ணிட்டாங்க, எல்லாமே சிகிச்சை எடுத்தும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட குணம் கிடைக்காம மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய என்கொயரி பண்ணி நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி இப்ப ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. முழு விடுதலை அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம், மேலப்பாளையம், திருநெல்வேலி.